இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் பேரை கேட்டாலே மொத்த சீன ராணுவமும் கதிகலங்கி போவாங்க. காரணம் 1962ல இந்தியா சீனா கிட்ட தோத்துடுச்சு. இனிமே அருணாச்சல பிரதேசம் நமக்கு தான் அப்படின்னு மொத்த சீன ராணுவமும் இந்தியாக்குள்ள வருது. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு மொத்த இந்திய ராணுவ வீரர்களும் பின்வாங்குறாங்க. ஆனா எங்கிருந்தோ புல்லட் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. இந்திய ராணுவம் தான் போயிட்டாங்களே, அப்ப எங்க இருந்து புல்லட் வருது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள கொத்து கொத்தா இறந்து போறாங்க சீன ராணுவம். யார் அதுன்னு கண்டுபிடிச்சு போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு நைட் அங்கேயே தங்குறாங்க சீன ராணுவம். ஆனா நைட்டும் ஓயாம சராமாரியா புல்லட் வந்துகிட்டே இருக்கு. 72 மணி நேரம் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த புல்லட் யாரோடது அப்படின்னு விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரிய வருது. 300 சீன ராணுவ வீரர்களை துவம்சம் செஞ்சது ஒரே ஒரு ஆளுனும், அதுவும் நம்ம ஆயுதத்தை வச்சு நம்மளையே போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் கதி கலங்கி போறாங்க சீன ராணுவம். அடுத்த நாள் சீன கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய ராணுவத்தை சேர்ந்த ரைபிள்மேன் ஜஸ்வந்த் சிங் ராவத். Download ShareChat. இதெல்லாம் இயற்கை. வீடியோ ப்ளே பண்ணுங்க. இதெல்லாம் இயற்கை காட்சிகள். நீங்கள் இயற்கையை படுத்தினாலும் இது நல்லா தான் இருக்கும். லைக்